மயூரி, மயூரி, என்ன பார்க்குற? இன்னைக்கு உன்னை பற்றி தான் பேச போகிறேன். உனக்கு உன்னை பற்றி சொல்ல போகிறேன். உன்னால் எப்போவுமே மகிழ்ச்சியை எல்லாருக்கும் பரப்ப முடியும். மயூரினா மகிழ்ச்சி, மகிழ்ச்சினா மயூரி. மயூரி என்ற பெயருக்கான அர்த்தமே மயில் தானே. நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உன்னால் எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும். உன்னால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்க முடியும். ஏன்னா நீ தான் மயிலாச்சே. மயில் எப்போவுமே தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தன்னுடைய தோகையை விரிச்சு ஆடும். அதே மாதிரி தான் நீயும். எல்லாரும் எப்படா மயில் தோகையை விரிச்சு ஆடும் ஏங்கி தவிப்பாங்க. அதே மாதிரி நீ கொடுக்குற மகிழ்ச்சிக்கும் எல்லாரும் ஏங்கி தவிப்பாங்க. உன்னோட மகிழ்ச்சி அவ்வளோ ஸ்பெஷல். ஆனால் உனக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல. எல்லாருக்கும் நீ மகிழ்ச்சி கொடுக்குற, ஆனால் உனக்கு யாரும் மகிழ்ச்சி தர மாட்டாங்க. அதான உன்னோட வருத்தம். உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனால் நீ ஏன் உனக்கு யாரும் மகிழ்ச்சி தர மாட்டாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்க? உன்னோட மகிழ்ச்சி உனக்குள்ள தானே இருக்கு. என்ன புரியலையா? இதை கேட்கும் போதே கோவம் வருதா? சரி, கோவப்படாத. உனக்கு புரியுற மாதிரி பொறுமையாக சொல்கிறேன். மயில் தோகையை விரிச்சு ஆடும்போது அதை பார்க்கறவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அந்த மயிலோட மனசில் என்ன இருக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் உன் வாழ்க்கையும். உன்னால் மற்றவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி தர முடியும். ஆனால் உன்னோட மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சரியா? மயூரி, எல்லாருமே உன்னை தேடி தேடி வந்து உங்களை சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீ தான் மயில்ல. நீ எல்லாத்துக்கும் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவ. உன்னோட உணர்ச்சிகள் எப்போவுமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்காது. ஏன்னா மயில் எனக்கா அதோட உணர்ச்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குமா? அதோட உணர்ச்சி தாங்காம தானே அது தன்னோட தோகையை விரிச்சு அப்படி ஆடுது. இந்த உலகத்தில் யாராவது மயில் அழுதோ கஷ்டப்பட்டோ யாராவது பார்த்துருக்காங்களா? அதே மாதிரி தான் நீ சோகமாக இருந்தாலோ இல்லைனா வருத்தப்பட்டாலோ அது யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நீ சோகமாயிட்டினா உன்னோட கஷ்டம் வந்தால் உடனே நீ போய் தனியாக உட்காந்து அழுவ. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதுதான் உன்னோட மிகப்பெரிய வீக்னஸ். அது உனக்கே தெரியாது மயூரி. என்ன சரிதான மயிலு? ஆனால் மயூரி, மயூரி, மயிலு, உன்னை ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கேவலமாக திட்டணும் மயிலு. இங்கே வாயா நீ. ஆமாம், நீ மயில் தான். நீங்கள் அழகு தான். நீங்கள் தேவதை தான். உங்களை மாதிரி ஒரு ஜீவன் வாழ்க்கை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீ கடவுளின் மரம் தான். ஆனால் உனக்கு ஏன் உன்னோட அருமை தெரியலை? மயில், நீ அவ்வளோ ஸ்பெஷல். அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறியா? சொல்கிறேன், கேட்டுக்கோ. மயூரியும் ஆன்மீகமும். மயில் யாருன்னா முருகனோட வாகனம். முருகன்ட்ட மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் விநாயகரும் மயில் வாகனமாக வச்சுப்பாரு. சரஸ்வதிக்கும் மயில் தான் வாகனம். இதுலேருந்து என்ன தெரியுது? மயூரி எங்கே அறிவு அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் இருப்பா. மயில் முருகனோட வாகனமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஞானத்தையும் அறிவையும் தேடுவதற்காக மயில் முருகனோட வாகனமாக இருக்குது. முருகனோட வாகனமாக இருக்கிறனால தான் மயிலுக்கு அதீத மகிழ்ச்சியும் உண்மையான அன்பும் அரவணைப்பும் கிடைக்குது. விநாயகருக்கும் சரஸ்வதிக்கும் வாகனமாக இருக்கிறனால அறிவின் பல வடிவங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதே மாதிரி தான் நீயும். அறிவு எங்கே அதிகமாக கிடைக்குமோ, ஞானம் எங்கே கிடைக்குமோ, உண்மையான அன்பு எந்த இடத்துல கிடைக்குதோ அங்கே பார்த்தா நீ எப்பயும் இருப்ப. மயிலுக்கு மலைன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் மயூரிக்கும். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சமே கடவுள் தான். எல்லாத்துலேயும் இருக்க நேர்மறையான விஷயங்களை மட்டுமே நீ எடுத்துப்ப. உனக்கு எல்லா கடவுளுமே பிடிக்கும். பெருசாக பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை. அதுக்குன்னு நீ பக்தியில் மூழ்கி போய் இருப்பியா அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஆளு நீ இல்லை. இந்த பிரபஞ்சமே உனக்கு கொடுக்கும். இங்கே எந்த கடவுள் பெருசுன்னு அடிச்சுக்கிற காலத்தில் இந்த பிரபஞ்சமே கடவுள் தாண்டா அப்படின்னு ஏற்றுக்கிற நீ எப்பவும் ஸ்பெஷல் தான். மயூரி, உனக்கு எப்பவும் உன் குடும்பம் தான் முக்கியம். மயில் எப்பயாவது தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு வேற யார்கிட்டையாவது போகுமா என்ன? அது பாட்டுக்கு தான் உண்டு தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். என்னதான் மயில் எல்லாத்துக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் அதுக்கு தன் வீடு தான் எல்லாமே. மயில் தன்னோட கூட்டுக்குள்ளே எப்படி பாதுகாப்பாக உணருமோ அதே மாதிரி தான் நீயும் உன்னோட குடும்பத்தில் நீ பாதுகாப்பாக உணர்வ. குடும்பம் தான் மயூரியோட பலம். குடும்பம் தான் மயூரியோட சந்தோஷம். மயில் எப்படி தன்னோட சந்தோஷத்தை கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டாடுற மாதிரி மயூரியும் அவளோட சந்தோஷத்தை குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுவாள். தன்னோட குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் மயூரோட வாழ்க்கையை அழகாக்கும். குடும்பம் தான் அவளோட சொர்க்கம். அவளுக்கு உலகமே அதுதான். எங்கள் குடும்பம்னா அவள் யார் குடும்பம்னு நினைக்கிறாளோ அவங்க எல்லாருமே அவளோட குடும்பம் தான். உனக்கு உன் குடும்பம் தான் எல்லாமே. அதுக்காக அந்த குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது வேறு டிபார்ட்மெண்ட். சண்டையில் கிடையாத சட்டை எங்கேயாச்சும் இருக்கா என்ன? குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் அதையெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு நீ எப்பவுமே சிரிச்சுட்டே மகிழ்ச்சியாரு. மயூரியும் அவளின் உணர்ச்சிகளும். மயூரி, நீ உணர்ச்சியின் பிளம்பு. உன்னால் உணர்ச்சியில் கட்டுப்படுத்தவே முடியாது. அது கோபமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, ஒருத்தர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுலையும் சரி, ஒருத்தரை வெறுக்கிறதுல சரி, எல்லாமே அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் இருக்கும். மயில் தன்னோட மகிழ்ச்சியில் அப்படியே மூழ்கி போயிடும்ல. அப்படி தான் நீயும் எதுனாலும் அதில் மூழ்கிவ. எப்போவுமே உண்மையான மகிழ்ச்சி தர இடங்களை தான் தேடி போவ. நீ உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னுடைய அறிவையும் திறமையும் மதிக்கணும்னு ஆசைப்படுவ. எப்போவுமே உன்னோட அறிவையும் ஞானத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுவ. இன்னும் சொல்லப்போனா அறிவாளியத்தை மதிப்ப. ஏன்னா மயில் விநாயகர் முருகன் சரஸ்வதியோட வாகனம்ல. 3 பேருமே ஞானத்திலும் அறிவிலும் சேர்ந்தவர்கள்ல. மயில் இந்த நாட்டின் தேசிய பறவை. அதே போலதான் நீ. எங்க இருந்தாலும்
உனக்குன்னு ஒரு மரியாதை தேடி வரும். மயூரி, நீ உன்னை மகிழ்ச்சியா வச்சுக்கலனா யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. மயிலுக்கு தோகை இல்லைனா யாராவது மயிலை பார்த்து ரசிப்பாங்களா என்ன? அப்படித்தான் மயூரி கிட்ட அவளோட மகிழ்ச்சி இருந்தா மட்டும்தான் எல்லாரும் மயூரியை தேடி வருவாங்க. மயில் தன்னோட மகிழ்ச்சியில தோகையை விரிக்கலனா எல்லாரும் அதை பார்க்கணும்னு ஏங்குவாங்க. ஆனா அதை அப்படி திருப்பி திருப்பி அப்படி பண்ணாம இருந்துச்சுன்னா அடப்போ அப்படின்னு கண்டுக்காம போயிடுவாங்க. அப்படித்தான் நீ மகிழ்ச்சியா இல்லைனா உன்னை யார் வந்து மகிழ்ச்சி பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்காத. நீயே உன்னை மகிழ்ச்சி ஆக்கிக்கோ. இல்லைனா யாரும் இல்லாம தனியா வந்து கஷ்டப்படுவேன். உடனே நீ சொல்லலாம் எனக்கெல்லாம் யார் வேணாம்ப்பா அப்படின்னு. நல்லா அப்படி இருக்க முடியுமா என்ன? ஸோ ஒன்றை நீயே ஹாப்பியா வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் உனக்கானது. உன்னை மகிழ்ச்சியை உன்கிட்ட தேடு, வெளியில தேடாத, யார்கிட்டையும் தேடாத. நீ அன்பு, பாசம், மகிழ்ச்சி, நகைச்சுவை எல்லாமே கலந்த கலவை. நீ ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி சின்னதாக சவுண்டு கேட்டாலே மயில் தோகையை போட்டுட்டு ஓடிடுமோ அப்படிதான் நீ அவ்வளோ பயப்படுவ. ஆனால் வெளியில தைரியசாலி மாதிரி வாய் மட்டும் பேசுவ. மயில் மாதிரியே எப்பவுமே ரொம்ப கூலாக இருப்ப. சரியான பிடிவாதக்காரி. உனக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு ஈகோ, திமிரு எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கும். உனக்கு த்ரில் ஃபீல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மயிலில் உனக்கு எப்பவுமே கற்றுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம். ஏன்னா மயிலுக்கு புதுசு புதுசாக நிறையா பார்க்கறது பிடிக்கும். ஏன்னா அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அப்போ டிஃப்ரெண்ட் விஷயங்கள் தேடி போகும்ல. மயில் சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படும். அதே மாதிரி தான் உனக்கு சுதந்திரம் தான் முதல்ல தேவைப்படும். நீ சரியான சோம்பேறி, சரியான சுறுசுறுப்பு. என்ன புரியலையா? மயில் அவ்வளோ சீக்கிரமாக அதை தோகையை விரிச்சு ஆட வச்சிட முடியுமா என்ன? முடியாதுல்ல. அப்படிதான் நீயும். உன்னை ஒரு வேலை செய்ய வைக்கணும்னா கஷ்டம். ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டடா ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கும். உனக்கு நிறைய புத்தி கூர்மை, திறமை எல்லாமே இருக்கும். உன்னோட ஆசைகள் எல்லாமே சின்ன சின்ன ஆசைகள் தான். ஆனால் எல்லாமே தனித்துவமாக இருக்கும். மயில் நானே தனித்துவம் தானே. இவ்வளோ அழகான மயூரியை பார்த்து நான் உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி? சரியா தப்பான ஆள்கிட்ட தான் மாட்டுவியா? என்னைக்காவது மயில் யார்கிட்டையாவது நெருங்கி பார்த்துருக்கியா? எல்லாரும் மயிலை தேடி வருவாங்க. அதுக்குன்னு நீ அவங்ககிட்ட நெருங்கும்போது உன்னை வேட்டையாடிட்டா என்ன பண்ணுவ? அவங்க வேட்டைக்காரனாக இருந்தால் உன்னை கொன்று தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் மூளை இருக்குல்ல, கொஞ்சமாவது யூஸ் பண்ணலாம்ல மயூரி. பெருசாக யோசிக்க மாட்டேன். ஆர்வக்கோளாறு, மனத்தெளிவு, புத்தி தெளிவுலாம் இருக்காது. அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை பண்ணி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆள்னா அது மயூரி தான். எப்படி மயில் காலில் இருக்க நகத்தை வச்சு அட்டாக் பண்ணுமோ அப்படிதான் உனக்கும். உன் கை நகங்கள் எப்போவுமே எல்லாரையும் வம்பெடுப்ப. ஏன்னா மயிலில் அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கும்ல. உனக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கவோ வழிகாட்டணும் ஆசையோ பெருசாக இருக்காது. ஆனால் உன்கிட்ட வந்து கேட்டால் சொல்லுவேன். மயில் தான் அதுவாக போய் எதுவும் பண்ணாதில்ல. உன் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல கொல்லிக்கிட்டே வைக்க மயில் தான் அதுக்கு என்ன தோணுதோ அதுதானே பண்ணும். உங்ககிட்ட ஒருத்தர் இருந்தால் அவங்கள செம்மையாக பாதுகாப்ப. ஏன்னா மயிலில் பேராசைக்காரி, மாயில் சிக்கி ஈஸியாக உன்னை ஏமாத்திடலாம். ஆனால் மயில் ஒரு தன்மையே அதோட தனித்துவம் தான். ஏன் அதை விட்டுற? உனக்கு குறுக்கு வழி தான் தெரியாது. ஆனால் நீ போய் சொன்னால் கண்டே பிடிக்க முடியாது. மயில் என்ன யோசிக்குதுன்னு யாருக்கா தெரியுமா என்ன? ஏன் எப்போவுமே ஏதாவது யோசிச்சு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்க? உனக்கு தான் உன் கடவுள் இருக்கார்ல. உனக்குன்னு சில பேர் இருக்காங்க. ஆனால் நீயும் சரியாக இருக்கணும். திமிரு பிடிச்ச மயிரியே புரிஞ்சுக்காத. நீயும் சரியாக இருக்கணும்ல. உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்ல. மயூரி, நீ என்ன பண்ணாலும் உனக்கு பிடிச்சது மட்டுமே நீ பண்ணு. எந்த தொழிலில் அறிவு ஞானம் அதிகமாக இருக்குமோ அந்த தொழிலை பண்ணு. நீ என்ன வேலை செஞ்சால் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த வேலையை நீ எடுத்து செய்யலாம். மரம், செடி, கொடி இந்த சம்மந்தப்பட்டமான தொழிலெல்லாம் பண்ணு. உனக்கு அது நல்லா வரும். மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கை இல்லைடா. உனக்கு ஏன் சொன்னால் புரிய மாட்டேது? மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பணம் ரொம்ப அவசியம். எந்த தொழிலில் பணம் அதிகமாக கிடைக்குமோ அந்த தொழிலை பார்த்து செய். உன்னோட பெரிய பெரிய கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் நிறையா பணம் வேணும். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? எல்லாரும் ஊருக்குள்ளே காசு மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான். இல்லைன்னெல்லாம் சொல்ல. ஆனால் காசும் வாழ்க்கை தான். நம்மளோட மகிழ்ச்சி எவ்வளோ தூரம் நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு காசும் நமக்கு முக்கியம்தான். மயூரி, உனக்கு பேரு புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை நிறைய இருக்குது. அதுக்காக நீ சமுதாயத்துக்கு திருப்பி என்ன செய்ய போகிற? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மயூரி, நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன பண்ணால் சரியாக இருக்குமோ அது உனக்குள்ளே நீ கேட்டுக்கோ. மயில் எப்படி தனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கும்னு அதுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு நீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உனக்கு யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கோ. எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. மயூரி, உனக்கு உண்மையாக இருக்கிற உறவுகளை ஏனோ தானோன்னு கூட வச்சுக்காம அவங்கள தெரிஞ்சு புரிஞ்சு எப்போவுமே கூட வச்சுக்கோ. மயூரி, உன்கிட்ட இருக்க புத்தியும் திறமையும் நீ என்ன பண்ணுற தெரியுமா? அதை தவறாக பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி நீ உன்னோட சந்தோஷத்தை இழக்கிற. நீ உன்கிட்ட இருக்க அறிவையோ ஞானத்தையும் அழகாகவும் திறமையாகவும் பயன்படுத்தி மற்றவங்களை மகிழ்விக்க பாரு. இந்த உலகத்தில் உனக்குன்னே ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் சந்தோஷமாரு. அவங்களுக்கும் உன்னோட மகிழ்ச்சியை கொடு. மயில் மிகவும் தந்திரமானது. தனக்கு வேண்டியதை அடைய என்ன வேண்டுனாலும் செய்யும். மொத்தத்தில் மயூரி, நீ என்ன பண்ணுறனா உண்மையான மகிழ்ச்சி எந்த இடத்துல கிடைக்குமோ அதை தேடிப்போ. உன்னோட அறிவையும் ஞானத்தையும் நிறைய வளர்த்துக்கோ. யாரையும் ஈஸியாக நம்பிடாத. உன்னோட பிடிவாதம் திமிரு இதெல்லாம் யாருக்காக விட்டு கொடுக்காத. மொத்தத்தில் நீயா இரு. மயூரி, நீ ஒரு பூ போன்றவள். நீ எப்போதும் மலர்ந்துட்டே இருப்ப.
நீ எப்போதும் மற்றவங்களுக்கு நறுமணத்தா, ஆனால் உன்னோட வாட்டத்தை யாரும் கவனிக்கலன்னு எப்போவுமே நீ வருத்தப்படக்கூடாது. நீ பூவாக இருக்கிறதுனால கடவுளோட பாதங்களுக்கு தான் போவ. உன்னோட பிடிவாதம், திமிரு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. அதுக்காக மொத்தமாக விட்டுடுன்னு சொல்ல. அப்படி மொத்தமாக விட்டுட்டா அது மயூரியே இல்லை. இவ்வளோ நேரம் உன்னை பற்றி நிறைய கேட்டு சிரிச்சிருப்ப, அழுதிருப்ப, யோசிச்சிருப்ப. இப்போது ஒரு குட்டி கவிதை சுருக்கத்தோட நம்ம முடிச்சுக்கலாமா? மயூரி மகிழ்ச்சியின் தேவதை. மயூரி மயூரி என்ன பார்க்குற, உன்னை பற்றி சொல்ல போகிற கேளு. மகிழ்ச்சியின் தேவதை நீயே, மயில் போல தோகை விரிப்பவளே, சிரிப்பால் எல்லோரையும் மகிழ்விப்பாய், மகிழ்ச்சி உன்னில் குடியிருக்கும், மகிழ் தோகை விரிந்தாடும் அழகைப் போல் உன் மகிழ்ச்சி அனைவரையும் ஈர்க்கும். மற்றவருக்கு மகிழ்ச்சி தந்தாலும் உன் மனதை யாரும் அறிவதில்லை, மயிலின் மனதை அறியாதவர் போல் உன் உணர்வுகள் புரிவதில்லை யாரும். உணர்ச்சியின் பிளம்பாய் நீ இருப்பாய், கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகள் உனக்கு, மயில் போல் சுதந்திரமாய் பறக்க விரும்புவாய், உன் தனித்துவத்தை காத்திடுவாய், முருகனின் வாகனமாய் மயில் இருப்பது போல் அறிவுள்ள இடத்தில் நீ இருப்பாய், விநாயகர் சரஸ்வதியின் அருள் பெற்றவள் நீ, ஞானம் உனக்கு வழிகாட்டும், குடும்பம் உனக்கு முக்கியம், மயில் போல் கூட்டத்தை நேசிப்பாய், பிரச்சனைகள் வந்தாலும் சேர்ந்து எதிர்கொள்வாய், குடும்பமே உன் பலம் என்பதை உணர்வாய். உன் மகிழ்ச்சி உனக்குள் உள்ளது, வேறெங்கும் அதை தேடாதே, நீ நீயாக இரு, தனித்துவத்தை காத்திடு, மகிழ்ச்சியின் தேவதையாய் வாழ்ந்திடு. மயூரி மகிழ்ச்சியின் தேவதையாய் வாழ்ந்திடு.